எப்படி வந்து கிளான்சஸ் வந்து செலக்ட் பண்றது? இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ்ல வந்து கிளான்சஸ் இருக்கு. ஃபோம் கிளான்சஸ் இருக்கு, ஜெல் கிளான்சஸ் இருக்கு, மில்கி கிரீம் கிளான்சஸ் இருக்கு, கிளேல வந்து இருக்குது, ஆயில் பேஸ்ல இருக்குது. எப்படி வந்து எந்த ஸ்கின் டைப்புக்கு என்ன கிளான்சஸ் வந்து யூஸ் பண்றது? இந்த டபுள் கிளான்சிங்ல வந்து என்னென்ன யூஸ் பண்ணணும்? இது எல்லாருக்குமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த வீடியோல வந்து எபிசோட்டா என்னென்ன டைப்புக்கு வந்து என்னென்ன கிளான்சஸ் வந்து யூஸ் பண்ணணும், எது பெஸ்ட் கிளான்சஸ் இன்கிரிடியன்ட் வைஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற முதலாவது ஜெல் கிளான்சஸ். சோ இந்த ஜெல் கிளான்சஸ் வந்து என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா நிறைய கவனமா இருக்கணும். மார்க்கெட்ல வந்து ஜெல் கிளான்சஸ்ல வந்து 90% ஆன கிளான்சஸ்ல வந்து ஹார்ஷான இன்கிரிடியன்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க ஹார்ஷா யூஸ் பண்ணினீங்கன்னா என்ன நடக்கும்டா, உங்களோட ஸ்கின்ல வந்து கிளென்ஸ் பண்ணிக்க ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வாவ் நல்லா இருக்குதே இருக்கும். ஆனா கொஞ்சம் டைம் போக எக்ஸஸ் ஆன ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எப்பவும் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஆயில வந்து இல்லாம பண்றீங்களா, எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அதை ரிமூவ் பண்றீங்களா, அவ்வளவு தூரத்துக்கு ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணும். என்னடா இவங்க ஆயில் தாராங்கல்ல, சோ நானே ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, அக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க ஜெல் கிளான்சஸ் வந்து யூஸ் பண்ண போறீங்க. நீங்க கவனிக்க வேண்டியது எப்பவுமே டர்ன் அண்ட் லேர்ன். சோ பின்னாடி திருப்பி பாருங்க, அந்த ஜெல் கிளான்சர்ல வந்து நைசினமைட் இருக்குதா, சாலிசிலிக் ஆசிட் இருக்குதா, அதே மாதிரி ட்ரீ ஆயில் இருக்குதா. இந்த 3 கீ இன்கிரியன்ஸ் வந்து 1 இருந்து 5க்குள்ள இருக்குதுன்னா உங்களுக்கு பெஸ்டான நீங்க ஜெல் கிளான்சர் எடுத்துட்டீங்க. ஜெல் கிளான்சர்ல வந்து பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா செராவேல இருக்கிற சாலிசிலிக் ஆசிட் கிளான்சர் இருக்கு. பவுலாஸ் சாய்ஸ்ல கிளியர் போர் நார்மலைசிங் கிளான்சர் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கு, நைசினமைட் இருக்கு. நியூட்ரிஜினா ஆயில் ஃப்ரீ ஆக்னி வாஷ் பிங்க் கிரேப் ஃப்ரூட் ஃபேஷியல் கிளான்சர் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா கீ இன்கிரியன்ஸா சாலிசிலிக் ஆசிட் இருக்கு, நைசினமைட் இருக்கு. இந்த கிளான்சர் பாத்தீங்கன்னா உங்களோட பிரேக் அவுட்ஸ் வந்து வராம, அதே மாதிரி நேச்சுரலா இருக்கிற ஆயிலை ரிமூவ் பண்ணாம அதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஜெல் பேஸ்ட் கிளான்சரை பத்தி பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டைப் ஆஃப் கிளான்சர் யாருக்கு யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு வந்து யூஸ் பண்ணலாம் பார்க்க போறோம்.